ஸோ நம்ம இங்க இருந்து ரிவர்சல் பிளான் பண்ணலாம் டவுன் சைடு. ஓகேங்களா? மார்க்கெட்ல என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட்டிங் பாருங்க. மார்க்கெட் ஃபுல்லா பயர்ஸ் இந்த இடத்துல நல்லா இன்வைட் பண்ணிட்டு ஓகேங்களா? பயர்ஸ் இன்வைட் பண்ணிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தோன்னே இந்த இடத்துல என்ன வருவாங்க, இந்த இடத்துல ஃபுல்லா பயர்ஸ் ஏறிடுவாங்க. ஓகேங்களா? பயர்ஸ் ஏறிட்டோம்னா அவங்க என்ன அவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும், மேல இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து கீழ் சைடு டவுன் சைடுல போறோம். ஒரு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் எடுக்க போறோம். 36 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம டார்கெட் வருதா இல்ல நம்ம டார்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரேட் லாஜிக் வந்து சிம்பிள் தாங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் உங்களுக்கு. இங்க பாருங்க, மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இருக்குது. இங்க பாருங்க, சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தோன்னா ஆப்வியஸ்லி இந்த மார்க்கெட் இங்க இருந்து கீழே தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர இங்க இருந்து மேல போகாது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ட்ரேட்ல நமக்கு டார்கெட் கொடுத்தா ஸ்டாப் லாஸ் கொடுக்குதான்னு பார்ப்போம். 36 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். 100 பாயிண்ட் நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். ஓகேங்களா? நான் 100 பாயிண்ட் டார்கெட் இதில் இது பண்ணிக்கிறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரில் தான் போய்கிட்டு இருக்குது. மார்க்கெட் ஓவர் மூவ் கொடுக்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸை ட்ரேட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகேங்களா? வாவ், கிரேட். பாருங்க, மார்க்கெட் சிங்கிள் கேண்டல்ல கீழே வருது பாருங்க. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் எங்க இருக்கும், கீழே இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து மேலே போயிருவாங்க. நம்ம வந்து இங்க இருந்து கீழே சைடு டவுன் சைடுல எடுக்கும். டவுன் சைடுல எடுக்கிற காரணம் என்ன, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஓகேங்களா? பிரேக் அவுட் கொடுத்தோம் இந்த இடத்துல பயர்ஸ் ஃபுல்லா இன்வைட் பண்ணிட்டு ஸோ பயர்ஸ் ஃபுல்லா இன்வைட் பண்ணா அவங்க ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும், கீழ் சைடு இருக்கும். ஸோ அவங்க ஸ்டாப் லாஸ் மட்டும் ஹண்ட் ஆன போது இது வரைக்கும் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ் கொடுத்தா போதும், 100 பாயிண்ட்ஸ் எடுத்து வெளியே வந்துடும் மார்க்கெட் விட்டு. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா நான் வந்து ட்ரை பண்ணுவேன் மோஸ்ட் ஆஃப் ட்ரெயில் பண்றதுக்கு. ஓகே, நம்ம ஸ்டாப் லாஸ் வேணா 30 பாயிண்ட் மாத்திடலாம். பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல வெயிட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வெயிட் பண்ணுது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வெயிட் பண்ணும்போது நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்போ ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணியாச்சு. நம்ம 30 பாயிண்ட் மாத்தியாச்சு. 36 35 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் மாத்தியாச்சு. இன்கேஸ் மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம இங்க சின்ன ஸ்டாப் லாஸ் எடுத்து வெளியேறும். ஓகேங்களா? ஸோ எதா இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல நீங்க சொந்தமா ட்ரேட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணுங்க. ஒர்க் ஷாப்ல இதோட உங்களுக்கு டீடைலா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ பாருங்க, மார்க்கெட்ல எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்றது, மார்க்கெட்ல பிஹேவியர் என்ன நடக்குது. ஓகேங்களா? ஒர்க் ஷாப்ல வந்து ஃபுல்லா ஒவ்வொரு விஷயமும் நான் டீடைலா அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப் டீடைல் ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ மார்க்கெட் இந்த லெவல் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த மார்க்கெட் என்ன ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லெவல் பிரேக் பண்ணும்போது ஓகே பிரேக் ஆயிடுச்சு. வாவ், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மினிமம் காஸ்ட் டு காஸ்ட்ல கொண்டு வந்துடலாம். வாவ், 67 பாயிண்ட்ஸ். ஒரு சின்ன ஸ்கேல்ப் தாங்க இது ஜஸ்ட் வந்து சின்ன ஸ்கேல்ப் மாதிரி தான். சின்ன டார்கெட் எடுத்து மார்க்கெட்டோட வெளியே வரும். ஓகேங்களா? பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. பட் மார்க்கெட் நல்ல வால்யூம் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மினிமம் காஸ்ட் டு காஸ்ட்ல வச்சாச்சு. ஓகேங்களா? வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டார்கெட் தாண்டி. ஒன்ஸ் நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சா நம்ம இதுல இருந்து எக்ஸிட் ஆகும். மார்க்கெட் ஒரு சின்ன புல் பேக் எடுக்கும். இந்த புல் பேக் எடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி கீழே வரும். ஓகேங்களா? மார்க்கெட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து வருது, இங்க ஒரு சின்ன புல் பேக் எடுத்து அதுக்கப்புறம் கீழே வரும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், முதல்ல சொல்லிருப்பேன் உங்களுக்கு மார்க்கெட் எப்பவுமே டவுன் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன புல் பேக் எடுத்து சின்ன ஒரு புல் பேக் எடுத்து தான் போகும். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த புல் பேக் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நம்ம ட்ரேட்ல நம்மளோட கன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பா வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் கொடுத்து நம்ம ரெடியா இருக்கணும். டார்கெட் உடனே அந்த ஸ்பாட்ல டார்கெட் எடுக்க ரெடியா இருக்கும். ஓகேங்களா? அதான் நல்ல ட்ரேடர்னு சொல்றது. ஃபாஸ்டா வேலை பண்ணணும். இந்த மாதிரி மார்க்கெட்லாம் ஃபாஸ்டா இருக்கும். நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கணுமோ அவ்வளவு தூரம் நம்ம சேஃபா இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, மார்க்கெட் ஒரு சின்ன புல் பேக் எடுக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா இந்த சப்போர்ட்ல வந்து பயர்ஸ் இன்வைட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த சப்போர்ட் லெவல்ல மார்க்கெட் இங்க மேல போகும் அப்படிங்கிற மாதிரி. பட் நம்மளோட அனலைசிஸ் படி என்ன சொல்லுதுன்னா இங்க இருந்து ஒரு சின்ன புல் பேக் எடுத்து அப்புறம் கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஏன்னா நான் எதுக்கு கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு காலையில இருந்து. ஓகேங்களா? இங்க பாருங்க, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு ஃபால் ஆச்சு. அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது, இது மேல போகணும்னு இருந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட்ல எடுத்து இங்க இருந்து மேல போயிருக்கலாம்ல. புரியுதா உங்களுக்கு? மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் எடுத்து இங்க இருந்து ஒரு புல் பேக் எடுத்து மேல போயிருக்கலாம்ல. ஓகேங்களா? மார்க்கெட்டுக்கு மேல போகணும்னு அவசியம் இருந்துச்சுன்னா மார்க்கெட் இங்க இருந்து ஒரு சின்ன புல் பேக் எடுத்து மேல வரும். மார்க்கெட் இந்த இடத்துல வெயிட் பண்ணது காரணம் என்ன, இந்த இடத்துல வந்து பயர்ஸ் இன்வைட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஃபுல்லா பயர்ஸ் இன்வைட் பண்ணிட்டாங்க. இந்த கேண்டல் ஏறனா இந்த கேண்டல் ஏறுங்க, இந்த கேண்டல் ஏறலையா இந்த கேண்டல் ஏறுங்க. ஸோ இந்த கேண்டல் ஏறலைன்னா பிரேக் அவுட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த கேண்டல் பார்த்தா இந்த கேண்டல் வந்துருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து பயர்ஸ் வந்து ஃபுல்லா இன்வைட் பண்ணிட்டாங்க. ஸோ பயர்ஸ் இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியுமே. நம்ம அந்த ஒர்க் ஷாப்ல வந்து இன்னும் டீடைலா சொல்லி கொடுத்துருவோம். ஜாயின் பண்றவங்க மறக்காம ஒர்க் ஷாப்பை செக் பண்ணி பாருங்க.
ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்ட தான் வந்துட்டு இருக்கு. நம்ம காஸ்ட் டு காஸ்ட்ல இருக்கிறோம். இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா வரும், நம்ம டென்ஷன் இல்லை, காஸ்ட் டு காஸ்ட்ல வெளியே வந்துடும். இந்த மாதிரி மார்க்கெட்ல லாஜிக் சொல்றாங்க ரொம்ப கம்மி பேருங்க. நான் மார்க்கெட் வந்து லாஜிக் வந்து ஃப்ரீயா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கத்துக்கிறாங்க, இதை பார்த்து கூட கத்துக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட ஆசை என்னன்னா மார்க்கெட்ல வர்றவங்க எல்லாரும் நல்லபடியா கத்துக்கிட்டு வரணும். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள வந்துடுறாங்க, எதுவும் தெரியாம, ஏ தெரியாம, பி தெரியாம மார்க்கெட்ல வந்துடுறாங்க, காசை போட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, மார்க்கெட்ல நாளைக்கு எனக்கு டபுள் ஆயிரணும். ஓகேங்களா? அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே ஒரு வேற லெவல்ல இருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு டார்கெட் சின்ன சின்ன டார்கெட்லாம் கிடையாது. அவங்க எடுத்தாங்கன்னா 1000 பாயிண்ட் தான் எடுப்பாங்க. எல்லாம் மார்க்கெட்ல இருக்கே மாட்டாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுலாம் மார்க்கெட்ல வராங்க. மார்க்கெட் வந்து நீங்க எவ்வளவு சின்ன சின்ன டார்கெட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள நீங்க மார்க்கெட்ல கன்சிஸ்டன்டா வேலை பார்க்கலாம். புரியுதா? சரி, 1000 பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்தீங்கன்னா திருப்பி நீங்க 1000 பாயிண்ட் கொடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்குமே தவிர 1000 பாயிண்ட் நீங்க எடுத்துட்டு போக முடியாது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் நம்ம காஸ்ட் டு காஸ்ட்ல இருக்குது. மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ணுது. இந்த லெவல் பிரேக் பண்ணோன்னே இன்னும் இந்த இடத்துல வெயிட் பண்ணுது, ஹோல்ட் ஆகுது. ஓகேங்களா? ஹோல்ட் ஆகும்போது நம்ம கொஞ்சம் இதாக இருக்கணும். ஆனால் என்ன, நம்ம எடுத்தா ஃபுல்லாக டார்கெட் எடுப்போம், இல்லை ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு போயிடும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ட்ரேட் பண்ணியாச்சு. இப்போ வந்தால் காஸ்ட் டு காஸ்ட்ல வந்து எடுத்துட்டு போயிடலாம். மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் மினிமம் இது வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது. இது 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டா 100 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் வெளியே வந்துடும். ஓகேங்களா? இந்த மார்க்கெட் இந்த இடத்துல ரொம்ப ஹோல்ட் பண்ணுது. யாருக்கு தெரியும், இந்த இடத்துல இருந்து நம்ம டார்கெட் கொடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆயிடுனா ஒன்ஸ் நம்ம டார்கெட் எடுத்தோம்னா மார்க்கெட் விட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரை மார்க்கெட் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எதுக்குன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குது. இப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க இருந்து ஒரு லைன் போட்டாலும் மார்க்கெட் பாருங்க ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. இப்படி கூட வச்சு பார்க்கலாம். சாரி, இங்க பாருங்க மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க இந்த இடத்துல பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்குது. பட் இந்த பிரேக் அவுட் வந்து ரொம்ப பெருசா போனதால நம்ம இந்த பிரேக் அவுட், நம்ம இந்த லெவல்ல பிரேக் அவுட் வந்து ட்ரேட் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் கீழே வரதான் சான்ஸ் அதிகமா இருக்குது. அது இன்கேஸ் மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆனாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்க ரெடி. ஓகேங்களா? எப்பவும் ஸ்டாப் லாஸ் நம்ம கொடுக்க ரெடியா இருக்கும். நிறைய பேர் மார்க்கெட்ல என்ன நினைக்கிறாங்க, ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம்னா நம்ம ஸ்டாப் லாஸா போவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் போடாம கூட விட்டுறாங்க. ஓகேங்களா? என்ன பண்றாங்கன்னா, சரி எப்பவும் நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டே இருக்காங்களே, நம்ம இந்த தடவை ஸ்டாப் லாஸே போட வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ அந்த நாள் தான் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் டேவா இருக்க போகுது மார்க்கெட்ல. நீங்க அதுக்கடுத்து மார்க்கெட்ல இருக்கவே முடியாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் போடாம இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க, நீங்க மார்க்கெட் உங்க ஃபேவர்ல வரும் நீங்க நினைச்சிட்டு மார்க்கெட் அது ஒரு வேற டைரக்ஷன்ல போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஸ்டாப் லாஸ் போட கத்துக்கிடுங்க. மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி சொல்றது, இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான் இருக்கும். அதை பத்தி பேசணும்னா ஒரு லெக்சரே போகும் அதுல இருந்து, ஸ்டாப் லாஸ்ல இருந்து. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணா நம்ம ஒன்ஸ் டார்கெட் வந்துச்சுன்னா நம்ம டார்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆயிடலாம். டார்கெட் வரலன்னா வரும், டார்கெட் கண்டிப்பா வரும் நமக்கு. மார்க்கெட் ஹோல்ட் ஆகுது, ஹோல்ட். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்குது. பட் மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துச்சுன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுக்கணும், கண்டிப்பா டவுன் சைடு வரைக்கும் வரும். ஓகேங்களா? இந்த ட்ரேட்ல நம்ம ப்ராஃபிட் எடுத்து தாங்க போறோம். ஓகேங்களா? இந்த ட்ரேட்ல நம்ம 1:30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா மீன்ஸ் நம்ம வந்து 1:3 1:4 30 30 40 30 30 60 90 1:3 ரிஸ்க் ரிவார்ட் எடுக்கிறோங்க. ஓகேங்களா? மினிமம் நம்மளோட எப்பவுமே நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான், எப்போ மார்க்கெட்ல நீங்க ரிஸ்க் ரிவார்ட் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? 1:3 வந்து நீங்க மினிமமாவது எடுக்கணும். 1:3 இது வந்து நீங்க மினிமம் எடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு கீழே நீங்க எடுத்தீங்கன்னா மார்க்கெட்ல வேலை செய்ய முடியாது. ஏன்னா எப்படி சொல்றேன்னா, ஏன் சொல்றேன்னா, ஏன்னா இது கீழே நீங்க மார்க்கெட்ல எடுத்து வேலை பாத்தீங்கன்னா இது கீழே உங்களுக்கு வந்து 1:2னா நீங்க ஒரு 4 ட்ரேட், ஒரு 4 5 ட்ரேட் எடுக்கிறீங்க. ஓகேங்களா? 4ல இருந்து ஒரு 3 ட்ரேட் உங்களுக்கு ஃபெயில் ஆகுது. 3 ட்ரேட் உங்களுக்கு ஃபெயில் ஆச்சுனாலும் அந்த ஒரு வரும் 2 ட்ரேட்ல நீங்க ப்ராஃபிட்டபிள் ஆகலாம். நீங்க அடுத்து எடுக்கிற 2 ட்ரேட்ல அடுத்து ஒரு 2 ட்ரேட் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் தெரியுமா? அந்த 2 ட்ரேட்ல நீங்க ப்ராஃபிட்டபிள் எடுத்துக்கலாம். நான் எப்படி எதுக்கு சொல்றேன்னா, உங்களோட ரிஸ்க் வந்து பாருங்க, இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு நீங்க ஒரு பர்ச்சேஸ் பண்றீங்க. ஓகேங்களா? 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க 10 ரூபா. ஓகேங்களா? அதுவே நீங்க 3 ட்ரேட்ல உங்களுக்கு லாஸ் ஆயிட்டு, 3 ட்ரேட் லாஸ் ஆயிட்டுனா உங்களோட இது வந்து என்ன வரும், ரிசல்ட் வந்து 30 rupees வரும். ஓகேங்களா? எவ்வளோ? 30 rupees. அதுவே நீங்க 2 ட்ரேட்ல ப்ராஃபிட்டபிள் ஆயிட்டீங்க, எத்தனை 2 ட்ரேட்ல நீங்க ப்ராஃபிட்டபிள் ஆயிட்டீங்கன்னா ஒரு ட்ரேட்ல உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 30 rupees. ஓகேங்களா? ஒரு ட்ரேட்ல 30 rupees இன்டூ 2. ஸோ நம்ம ரிஸ்க் ரிவார்ட் என்ன ஆயிட்டு 30னா 30 இன்டூ 60. ஸோ 60ல இப்போ 30 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 60ல 30 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 30, நீங்க ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் வந்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ரிஸ்க் ரிவார்ட் மெயின்டைன் பண்ணும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல எப்போ வந்தாலும் நீங்க ஒரு ரிஸ்க் ரிவார்ட் மினிமம் 1:3 எடுத்துட்டு போங்க. 1:2 ரிஸ்க் ரிவார்ட் வந்து ரொம்ப நல்ல ரிஸ்க் ரிவார்ட் சொல்லுவேன். மினிமம் ரிஸ்க் ரிவார்ட் வந்து நீங்க 1:1 எடுத்தீங்கன்னாலும்
1:1 நிறைய பேர் அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் 1:1 வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். நீங்க 10 ட்ரேட் எடுத்து 10 ட்ரேட்ல 5 ட்ரேட் சரியா போச்சு, 5 ட்ரேட் இதானாலும் லாஸ்ல போனாலும் நீங்க அட் த எண்ட் ஆஃப் த டே லாஸ் தான் இருப்பீங்களே தவிர ஒரு இதுல இருக்க மாட்டீங்க. மார்க்கெட் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுது, வெயிட் பண்ணுவோம் நம்ம. காஸ்ட் டு காஸ்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். மார்க்கெட் வந்து இப்போ ரிவர்ஸ் ஆயிட்டு, ஸோ நம்ம வெயிட் பண்றோம். மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் காஸ்ட்ல வந்துச்சுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காஸ்ட்ல வரல. ஸோ அதனால நம்மளோட ட்ரேட்ல வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, இங்கே மார்க்கெட் கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால நான் இந்த இடத்துல வெயிட் பண்றேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதில் நீங்க வந்து வெயிட் பண்றது நல்லது. ஏன்னா உங்க சிஸ்டம்ல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுவீங்க. ஓகேங்களா. என்னோட செட்டப்ல எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஸோ அதனால நான் இந்த ட்ரேட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கான்ஃபிடன்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 3 கேண்ட் வந்துச்சா, இந்த இடத்துல 50% ஒரு 50 பாயிண்ட் வந்துட்டு அவங்க உடனே எக்ஸிட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து அப்படி கிடையாது. நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துடலாம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் கொடுக்கறனால என்ன நடக்கும், என்ன ஒரு நல்லது நடக்கும், நமக்கு வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ஃபாலோ பண்றோம். நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாலே நீங்க மார்க்கெட்ல ஓரளவுக்கு நீங்க லாஸ்ல இருந்தாலும் ப்ராஃபிட்டபிள் வந்துடலாம். அந்த ரூல்ஸ் மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் சொல்றது என்னன்னா, நீங்க டிசிப்ளினா இருக்கும், அவ்வளவுதான். டிசிப்ளின் பிளஸ் ஒரு மோட்டிவேஷன் வந்து எப்படி ஒரு ஃபயர் மாதிரி, அவ்வளவுதான். அது எரியும், கப்புன்னு பிடிக்கும், அதுக்கப்புறம் அது வந்து எப்போ வேணாலும் அந்த மோட்டிவேஷன் போயிடும். ஓகேவா. டிசிப்ளின் வந்து எப்படின்னா, நீங்க வந்து அந்த அது எப்பவுமே ஒரு நெருப்பு சின்னதா எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த நெருப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதான் டிசிப்ளின். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்க ரெடி அப்படின்னு சொல்றது இது எதுக்கு காரணம்னா, இந்த மாதிரி தான் டிசிப்ளின் சொல்றது. ஓகேங்களா. இப்போ நம்ம டிசிப்ளினா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்டும் நம்மளை பார்த்து டிசிப்ளினா இருப்பாங்க. ஸோ தட் அவங்க ஒன்ஸ் டிசிப்ளினா இல்லைனாலும் நம்மளை பார்த்து அவங்க கத்துக்கிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்களும் டிசிப்ளினா இருக்க கத்துக்கிடுங்க. நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்றது அதே விஷயம் தான். நீங்களும் டிசிப்ளினா இருக்க கத்துக்கிடுங்க. டிசிப்ளின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மோட்டிவேஷன் மட்டும் இருந்தா போதாது, டிசிப்ளின் மெயினா வேணும். எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டிங் இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து இங்க பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வெயிட் பண்ணுது. ஓகேங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல திருப்பி வெயிட் பண்ணுது மார்க்கெட். இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுது பாருங்க. நம்ம டிரா பண்ண இந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு இதுல ஃபாலோ பண்ணுது பாருங்க. திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா நம்ம இங்க இருந்து கீழே வர சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம காஸ்ட் டு காஸ்ட்ல வெளியே வந்துடலாம். ஓகேங்களா. ஃபுல்லாக சைட் வைஸ் ஆகிட்டு. ஓ, ஸ்டாப் லாஸ் நம்ம வெளியே வந்தாச்சு, எக்ஸிட் பண்ணிட்டோம். நம்ம எக்ஸிட் ஆகலாம் அந்த ட்ரேட்ல இருந்து. ஓகேங்களா. ஏன்னா ஆல்மோஸ்ட் அது மார்க்கெட் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்துச்சு. ஸோ நமக்கு வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு நம்ம. ஓகே, காஸ்ட் டு காஸ்ட்ல வெளியே